மலம் ஆள்றவுல நீ மதிக்கலை, என்ன பண்ணிட்டு போவான்னு நினைக்கிற? உங்கள் வீட்டு சோத்தில் மலமும் வந்துருக்கும், சேர்த்து தான் சாப்பிட்ருப்பேன். சனினே அது உனக்கு தெரியாது. ஒரு வேலைக்காரனை மதிக்கலை, என்ன பண்ணுவான்? மூத்திரம் மேய்ஞ்சி காப்பியை கொடுப்பான். சுத்தமான காப்பி குடிப்பேன் நீ? புரியுதாண்ணா சொல்கிறேன்? பயத்தில் வாழ்ந்துருவானா, மதித்தா வாழ்வானா? ஒருத்தர் மதிக்கிறான். நான் ஒருத்தரை மதிக்கிறேன், எப்படி தருவார் எனக்கு அவர் காஃபியை? அவரை துட்சமாக நினைக்கிறேன், அப்போ எப்படி தருவார்? இந்த லாஜிக் புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சால் பயம் வந்துடும்ல. ஒருத்தர் மதிக்கலைன்னா அவர் எப்படி என்கிட்ட நந்துப்பார்? நான் ஒருத்தர் மதிப்பாக நடத்தலைன்னா அவர் என்ன என்கிட்ட எப்படி நந்துப்பார்? நடிப்பார். அப்படி தானே? உங்களை ஜாதி டீமரோட நீங்கள் இருந்தால் உங்களுக்கு போய்ச்சிடுவீங்களா? நீங்கள் வாழ்ந்துட முடியுமா? எது மட்டும்தான் சாத்தியம்? இப்போ மனிதன் மட்டும்தான் சாத்தியம் இல்லைன்னா அப்போ எல்லா கதைகளும் எதை சொல்லி தான் செஞ்சுருக்க முடியும்? மனிதத்தையும் மனித நேயத்தையும் எப்பவுமே சொல்லியிருக்கோம். அப்படி தானே? பானை செய்கிறவர் என்ன யோசிச்சிருப்பார்? அப்படி தானே? அவர் நேசிச்சிருப்பார் இந்த மனிதனில். அதனால் அவர் பாண்டுரங்கனை பெருசாக சொல்லி வச்சுக்கிறாங்க. புரியுது உங்களுக்கு? புரிஞ்சிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போது சனாதன தர்மம் காலகாலத்துக்கும் மாறாமல் இருக்குன்னா அது என்னவா இருக்கான்? சனாதன தர்மம்னா எது? மனிதனை மனிதன் மதிப்பது தான் ஒரே வழி. டிரைவரை மதிக்கலைன்னா என்ன பண்ணுவார்? அவர் பைலட்டை மதிக்கலை, பறந்துடுவார் பிளைட்டை விட்டு. நீ எங்கே இருப்ப? அப்படித்தானே? மெக்கானிக்கை மதிக்கலைன்னா நெட்ரன் லூஸ் பண்ணி விட்டுருவார். உன் டயர் எங்கே இருக்கும்? புரியுதா என்ன சொல்கிற வர? என்ன பொண்டாட்டி மதிக்கலைன்னா என்ன உன் நிலமை? புருஷனை மதிக்கலைன்னா உன் நிலமை என்ன? பிள்ளைங்களை மதிக்கலைன்னா உன் நிலமை என்ன? சுற்றி இருக்கிறவங்கிட்டலாம் நீங்கள் மதிப்பு இல்லாமல் மற்றவங்களை அசிங்கமாக பண்ணால் உனக்கு நிலமை என்ன? யாரையுமே நீ அன்பாக பார்க்கலன்னா உன்னோட மதிப்பு எங்கே? இப்போ சனாதன தர்மம்னா எது? இப்போ ஜாதி ஏற்றத்தாழ்வுகள்லாம் மனிதனை மதித்ததுனால வந்ததா, மதிக்காதனால வந்ததா? மதித்ததுனால வந்து. அன்றைக்கி அதான் தேவை. அன்றைக்கி அப்படி தான் முடியும். பிறப்பு வழியாக வச்சுருந்தாங்க. அது என்ன பண்ணியிருந்தாங்க? கருவிகள் இல்லை.